ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். ஒரு தாத்தா சொல்றாரு. அவரு மப்புல தான் சொல்றாரு. "சோ என் பொண்டாட்டி புள்ளைங்க வந்து எக்கேடாவது போட்டும் எனக்கு குடிதான் முக்கியம்" அப்படின்னு நெனைக்கிறாரு. அது எந்த அளவுக்கு வந்து அவர் அந்த குடியில வந்து மூழ்கி இருக்காரு. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அந்த அளவுக்குலாம் வந்து பண்ணவே கூடாது. கவர்மெண்ட் தான். ஆனா அந்த கவர்மெண்ட் சொல்றாரு, மு.க. ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, தப்புன்னு தெரியுதுல ஏன் குடிக்கிறீங்க? தப்புன்னு தெரியும். நீங்க உங்களை யாரையா திறந்து வைக்க சொன்னா? திறந்து வைக்காதீங்க. மனுஷங்க வந்து இப்போ வந்து ஒரு விஷயத்த பண்ணாதீங்கன்னா தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்க மூடி வச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து அடிச்சு உடைச்சு அங்க கடையில ஒண்ணுமே இல்லாத மாரி வச்சிருங்க. சப்போஸ் நீங்க வந்து ஒயின் ஷாப் தொறக்கிறீங்கனாலும், ஒரு ஆதார் கார்டுக்கு 1 தான் தருவேன் அப்படிங்கிற மாரி ரூல்ஸ் போட்டாலே போதும். கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு அளவுக்காச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு வாரத்துல தான் ஒரு நாள் தான் ஒயின் ஷாப் இருக்கும். அந்த ஒரு நாள்லயே ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரே ஒரு இதுதான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். 2026ல யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பா தளபதிக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா வந்து இது வரைக்கும் பார்த்தாச்சு எல்லாரும் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன கிழிச்சிருக்காங்கன்னு. ஸோ தளபதி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து அவர் கண்ணுக்கு தெரியாம நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது எதுவுமே வந்து மக்களுக்கு தெரியல. மக்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா வந்து மக்கள் வந்து கொஞ்சம் இருக்கணும். அவங்க வந்து யாரு எக்கேடு கெட்டா என்ன, நம்ம ஒரு வேளை குடிச்சா போதும். நமக்கு வந்து ஒரு 200 ரூபாய் இருந்துச்சுன்னா குடிச்சா போதும். எப்படி போனா என்ன, நம்ம பிள்ளைங்க படிச்சா என்ன படிக்கலன்னா என்னன்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே சேர்த்துதான் சொல்லுவேன். அவங்க அரசியல்வாதிங்க மாறுறது மட்டும் இல்லாம மக்களும் கூடவே மாறினாதான் இந்த தமிழ்நாடு உருப்படும். மக்கள் மேல என்னென்னலாம் தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் மேல என்னென்னலாம் தப்பு இருக்கு அப்படிங்கிற சரியான ஆளுக்கு ஓட்டு போடுங்க. இப்போ நீங்க வந்து விஜய் ஆண்டனி சொன்னார் இல்லையா, அதுல வந்து 100ல 100 உண்மைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து கஷ்டப்படுறவங்க வந்து அவங்க கொடுக்குற காசை வாங்கிக்கோங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு கஷ்டம் காசு இல்லை அப்படின்னா அந்த காசை வாங்கிக்கோங்க. ஆனா கரெக்டான ஆளுக்கு ஓட்டு போடுங்க. உங்க காசு தான் உங்ககிட்ட வருது, அவங்க காசு ஒன்றும் உங்ககிட்ட வர்றது கிடையாது. கண்டிப்பா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா சரி ஓகேங்கன்னு தலையாட்டிட்டு வாங்கிடுங்க. வாங்கிட்டு யார் கரெக்டான ஆளோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்றது இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த ஒயின் ஷாப்ல வந்து தயவு செஞ்சு வந்து குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்க. குடிக்கவே வேணாம்னா நான் சொல்ல மாட்டேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணீங்கனாலே போதும். உங்க ஃபேமிலியும் நல்லா இருக்கும், கவர்மெண்ட்டும் வந்து அந்த இது வந்து அந்த இழுத்து மூடுற மாதிரி இருக்கும். 2026ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா விஜய் தான். விஜய் தான். எத்தனை தொகுதி ஜெயிப்பாரு நினைக்கிறீங்க? ஒரு 200க்கும் மேல ஜெயிப்பாரு. நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. ஒயின் ஷாப் இல்லாம எப்படி அரசியல் நடத்துறது, எப்படி வந்து அதனாலதான் வந்து எல்லாரும் அரசியல்ல காசே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒயின் ஷாப் இல்லாமலும் இருக்க முடியும். அந்த ஒயின் ஷாப்புக்கு போடுற காசை நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு போடலாம்.